யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். யாரும் தான். நோ. இப்படின்னா இருக்க? நல்லா நீ எப்படா இருக்கிற? நோ. அப்படியே இரு. அசையாத. ஏண்டா? அது என்ன மண்டையில? டேய் மண்டையில முடிதாண்டா இருக்கும். என்னடா கேள்வி? அது தெரியுதுண்ணா. வெள்ள முடி வந்திருக்குண்ணா. வெள்ள முடி. அட ஆமா வெள்ள முடி. ஏற்கனவே எந்த பொண்ணும் திரும்பி பார்க்க மாட்டா. வெள்ள முடி வந்துச்சுன்னா எந்த பொண்ணும் பார்க்க மாட்டா. கல்யாணம் நடக்காது. அப்புறம் குழந்தை பிறக்காது. அப்ப நான் கடைசி வரைக்கும் சிங்கிள் தானா? பதறாத. இரு 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 இரு. ஏன் இவ்வளவு குழம்புற? வெள்ள முடி ஏன் வருதுன்னு தெரியுமா? சொல்லு கேட்போம். சொல்றேன் கேளு. இப்ப நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெள்ள முடி இருக்குன்னு அப்படியே ஒரு மாதிரி பொங்கி எழுந்தல்ல. எதனால பொங்கி எழுந்த? ஒரு ஸ்ட்ரெஸ்னால. இது ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, அது மட்டும் இல்லாம இந்த டீ அதிகமா இப்ப நீ குடிச்சிட்டு இருக்கல. டீ குடிக்கனாலயா? இந்த மாதிரி டீ அதிகமா குடிச்சாலும் இது வெள்ள முடி வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி ஓகே, வெள்ள முடி தானே என்ன? நான் டை அடிச்சுக்கிறேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். இது டை அடிச்சுக்கிறீங்களா? டையெல்லாம் அடிக்க கூடாது ப்ரோ. அது சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன். ஊரே அதானே பண்ணுது. அதுல எவ்வளோ வில்லங்கத்தனமான சைடு எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? என்ன இருக்கு? டை அடிச்சா என்ன பாவம்? எப்படி அடிப்பீங்க? ப்ராசஸ் சொல்லுங்க. என்ன ஒரு சின்ன கிண்ணத்துல அது ஏதோ பவுடரை ஊற்றி தண்ணியை ஊற்றி குறைச்சி அப்படி மேலே அடிக்க வேண்டாம். இவ்வளோ ஈஸியான ப்ராசஸ் இருக்குல்ல, ஈஸியா இருக்கிற இடத்துல தான் வந்து ஆபத்து அதிகமா இருக்கும். கரெக்டு தானே? ஆமா. இந்த டையினால கேன்சர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கேன்சரா? ஆமா. அப்படின்னு நான் சொல்லல, விஞ்ஞானிகள் சொல்லிக்கிறாங்க. இந்த டை அடிக்கிறப்போ வந்து இந்த டை வந்து முடியல மட்டும் படாது. கரெக்டா? இந்த ஹேர் கலரு இந்த மாதிரிலாம் நிறைய பண்றாங்களே, இந்த டை வந்து ஷாம்புலேயே போட்டு குளிச்சுட்டா 10 நிமிஷத்துல ஹேர் கலரிங் ரெடி அப்படின்னு சொல்லி தான் சொல்றாங்கல்ல. இது வந்து ஹேர்ல மட்டும் படாது. இப்போ நீங்க நார்மலா வந்து ஹேருக்கு வந்து ஒரு எண்ணெய் இந்த மாதிரிலாம் ஏதாவது தேய்க்கிறீங்க அப்படின்னா அது வந்து முடியல மட்டுமா படுது, இந்த முடி இருக்கிற அந்த ஸ்கேல்ப்ன்ற அந்த இடத்துலையுமே படுது. சில இது வந்து நம்ம ஸ்கின் இந்த ஃபேஸ்ல கூட படும். கரெக்டா? இப்படி வந்து இதே மாதிரி தான் அந்த ஹேர் டையும் படுது. இப்படி படுறப்போ அந்த இடத்துல வந்து ரேஷஸ், ஒரு மாதிரி ரெட்னஸ் உண்டாக்கலாம், இச்சிங், அதாவது அரிப்பு எடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த இடத்துலலாம். இந்த மாதிரிலாம் உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இது மட்டும் இல்லாம வேற என்னென்னலாம் நடக்குது தெரியுமா? அந்த டையினால இந்த டை வந்து உள்ள அப்சர்வ் ஆகிறதுனால அது வந்து அலர்ஜிக் ரியாக்ஷனாக மாறி ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் நிறையவே காஸ் பண்ணும். இந்த ரேஷஸ், ரெட்னஸ் இதெல்லாம் தாண்டியும் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து இந்த உள்ள அப்சர்வ் பண்ற இந்த டையோட அந்த கெமிக்கல்ஸ் வந்து நமக்கு வந்து ஆஸ்துமா, ப்ரீத்திங் ப்ராப்ளமு, காஃப் இந்த மாதிரி நிறைய விஷயங்களையும் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ புரியுதா எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு? இதுல என்ன சொல்ற? தம்மா துண்டை பாக்கெட்ல இவ்வளவு விஷயம் இருக்கா? தம்மா துண்டு ஆங்கர் தாண்டா அவ்வளோ பெரிய கப்பலே தாங்கி நிறுன்னு டைலாகே இருக்குண்ணா. அதெல்லாம் பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த டையினால வேற ஒரு ப்ராப்ளமும் இருக்கு. இது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டை அடிக்கிறதுனால ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு பேசிக்கிறாங்க. இப்போ சொன்ன வெள்ள முடி வந்தா கல்யாணம் ஆகாதுன்னு சொல்லி பயந்தேன். இப்போ டை அடிச்சா ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன சொல்ல போற? என்ன சொல்ற? நான் டை அடிக்கிறதே கல்யாணம் நடக்கிறதுக்காக தான். இப்போ இது பண்ணா அப்ப அது நடக்காதா? அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. சரி ஓகே, இதுக்கு வேற என்ன மாத்து மருந்து தான் இருக்கா? மாத்து வழி? இதுக்கு மாத்து வழி அப்படி இப்படின்னு எதுவும் இல்லை. நம்மளோட ஹெல்த்தை நம்ம தான் பார்த்துக்கணும். அப்படின்றதுனால வந்து என்ன பண்ணணும்னா, கரெக்டான டைம்ல தூங்கணும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க கூடாது. அதிகமா டீ குடிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. டீ குடிக்கவே வேணாம்னு சொல்லல, அளவா குடிக்கணும்னா சொல்றேன். எதுவாக இருந்தாலும் அளவா நம்ம பகிர்ந்தோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும் நம்ம உடம்புக்கு. ஓகே. அது மட்டும் இல்லாமல் இந்த மருதாணி அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இயற்கையா வர்றது, கெமிக்கல்ஸ் இல்லாம. ஸோ அந்த மருதாணியை தேய்ச்சிங்க அப்படின்னா அது கொஞ்சம் அந்த கலரை வந்து கொடுக்கும். அதாவது வெள்ள முடி இல்லாமல் காட்டும். அவ்வளோதான். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா பண்ணிக்கலாம். கரெக்டானோ? இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்துச்சா? வரேன். சரிப்பா, இவ்வளோ இன்ஃபர்மேஷன் குடிக்கிறியே, நீ யாரு? தான் சொன்னேனே ப்ரோ, தண்ணி கேன் போட வந்தேனே.